கலைஞர் கருணாநிதியின் உடல்நிலை சரியில்லாததால் தல அஜித் படப்பிடிப்பில் என்ன செய்தார் தெரியுமா? சுவாரஸ்யமான தகவல். அஜித் இன்று பலராலும் மனதார புகழப்படும் நல்ல நடிகர். அவரின் பண்புகளை பலரும் பாராட்டுவார்கள். அவருடன் பணியாற்றியவர்கள் பலர் தங்களின் அனுபவங்களை பகிர்வார்கள். இதெல்லாவற்றையும் விட அஜித்தை தீவிரமாக நேசிக்கும் ரசிகர்கள் கூட்டம் இருந்துதான் வருகிறது. அவர் ஆன்ஸ்கிரீனில் வந்தாலே போதும் என கூறுபவர்களும் உண்டு. அவரின் படங்களுக்கான எதிர்பார்ப்பு எப்பொழுதும் வேறு லெவலில் இருக்கும். இந்நிலையில் சமூக வலைத்தளத்தில் அவரின் ஒவ்வொரு விஷயங்களும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான தல அஜித் தற்போது நடித்துக் கொண்டிருக்கும் படம் விஸ்வாசம். சிவா இயக்கத்தில் இப்படத்தின் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு முடிந்த நிலையில் அஜித் தற்போது சென்னையில் இருக்கிறாராம். கலைஞர் கருணாநிதி தற்போது உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் உள்ள நிலையில் தற்போது பிரபலங்கள் பலரும் கோபாலபுரத்தில் உள்ள அவரது இல்லத்தில் ஸ்டாலினை சந்தித்து நலம் விசாரித்து வருகின்றனர். நடிகர் விக்ரம், குஷ்பு, பூர்ணிமா, பாக்யராஜ் உள்ளிட்ட பலர் கலைஞர் வீட்டுக்கு சென்றுள்ளனர். கமல் நேரில் சென்று நலம் விசாரித்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் போனில் தொடர்பு கொண்டு ஸ்டாலினிடம் கலைஞர் பற்றி பேசியுள்ளார். அரசியலை கடந்து சினிமா, இலக்கியம், எழுத்து படைப்பு என அவரின் பயணம் நீண்டது. அதற்காகவே அவருக்கு ஒரு ரசிகர்கள் கூட்டம் இன்றளவும் இருந்து வருகிறது. சிவாஜி கணேசன் நடித்த பராசக்தி படத்தின் வசனங்களுக்கு இனி இதுவரை எதுவுமில்லை என்பதே உண்மை. அப்படியான ஒரு படைப்பை தந்தவர் அவர். 94 வயதை கடந்த அவர் தற்போது முதுமையின் மூப்பில் இருக்கிறார். அவர் நலம் பெற்று மீண்டும் எழுந்து வர அரசியல் தலைவர்கள், குடியரசுத் தலைவர், பிரதமர், சினிமா பிரபலங்கள் பலரும் சமூக வலைதளங்களில் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். விஸ்வாசத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்புக்கான செட் வேலைகள் நடந்து வருகிறது. மீண்டும் ஷூட்டிங் போவதை தள்ளி வைத்திருக்கிறார்களாம் சினிமா படக்குழு. ஏனெனில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி உடல்நிலை மிக மோசமாகி சிகிச்சை பெற்று வருகிறார். தமிழகத்திலும் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதனால் இந்த சமயத்தில் ஷூட்டிங் போக வேண்டாம் என படக்குழு காத்திருக்கிறார்களாம். அஜித்தும் கலைஞரிடம் உரிமையாக பேசுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம கிரீன் நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.